ஏமாற்றிய நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை. அவர் தயாரித்த சொந்த படத்தின் பெயர் மன்னர் வகைரா. பாருங்க, பேரை பாருங்க, மன்னர் வகைரா. அந்த படத்தில் ஃபைனான்சியர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு விமல். படம் ஓடலை. பப்பரப்பா நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு போச்சு. நீதிபதி விசாரிச்சா ஆமாம், இவர் வாங்கின உண்மைதான், கடனை திருப்பி கொடுக்கலன்னு ஒன்று. நீ 4.5 கோடி ரூபாயை திருப்பி கொடு, 1 வருஷம் உனக்கு சிறை தண்டனைன்னு திருப்பி சொல்லிட்டார். சொந்த படம் எடுத்து சோகத்தை சந்தித்த நடிகர்கள் ஏராளம். அந்த மாதிரி மன்னர் வகைரா படம் எடுத்து 4.5 கோடி ரூபா கடனில் மாட்டிக்கிட்டு இப்போது 1 வருஷ தண்டனை பெற்றிருக்கிறார் நடிகர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களை, இப்போது நாம் பேசப்போகிற தலைப்பு பரபரப்பான தகவல்களை உள்ளடக்கியது. 4.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றிய நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை. நடிகர் விமல் ராமராஜன் மாதிரி, அதாவது நிறைய நல்ல படங்கள் நடித்தார், ஆனாலும் தரமான படங்கள் நடித்தார். ஒரு பார்வைக்கு நம்ம அடுத்த விட்டு போய் மாதிரியே இருப்பார் விமல். அவருடைய நடிப்பு பாந்தமாக இருக்கும், ஓவராக அலட்டிக்க மாட்டார், நல்லா சண்டை போடுவார், நல்லா லவ் பண்ணுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். அப்பேற்பட்ட கமலுக்கு 7.5 சனி எப்படி வந்துச்சுன்னா, சும்மா இல்லாமல் சில இயக்குநர்கள் நீங்கள் படம் எடுங்க, இப்போ உங்களுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சொந்த படம் தயாரிக்க வச்சாங்க. அவர் தயாரித்த சொந்த படத்தின் பெயர் மன்னர் வகைரா. பாருங்க, பேரை பாருங்க, மன்னர் வகைரா. அந்த படத்தில் ஃபைனான்சியர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு விமல். படம் ஓடலை. பப்பரப்பா ஆயிடுச்சு. அதனால் 4.5 கோடி ரூபாய்க்கு ஃபைனான்சியருக்கு செக்கு கொடுத்துருக்காரு. செக்கு பேங்க்கில் பணம் தானே கொடுப்பான், பேங்க்கில் பணம்ல ரிட்டர்ன் வந்துருச்சு. எவ்வளோ முறை கேட்டு பார்த்தாரு ஃபைனான்சியர் கோபி, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் என்ன பண்ணார், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு போச்சு. நீதிபதி விசாரித்தா ஆமாம், இவர் வாங்கின உண்மைதான், கடனை திருப்பி கொடுக்கலன்னு ஒன்று. நீ 4.5 கோடி ரூபாயை திருப்பி கொடு, 1 வருஷம் உனக்கு சிறை தண்டனைன்னு திருப்பி சொல்லிட்டார். உடனே நான் வக்கீலை வச்சிச்சு விமல் நான் மேல்முறையீடு செய்ய போகிறேன் அப்படின்னோடனே நீதிபதி 1 மாதம் உனக்கு அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீ அப்பீலுக்கு போ என்று சொல்லிவிட்டார். இப்போது மேலே எங்களையும் பார்த்துட்டு அப்படியே தலையை குனிந்து போய் நிற்கிறார் விமல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொந்த படம் எடுத்தவர்கள் நிறைய பேர் நஷ்டத்தை தான் சந்தித்தாங்க. அவ்வளவு ஏன், நடிகை திலகம் சாவித்திரி ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டுக்காரை வாங்கி இடது கையாலே ஓட்டுறது சாவித்திரி. நான் பார்த்துருக்கேன், சாவித்திரி இடது கையால் கார் ஓட்டுனதை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, போக் ரோடில் பெரிய பங்களா, நீச்சல் குளம் வைத்து கட்டியவர் சாவித்திரி. அந்த பங்களாவில் எங்களுக்கு பத்திரிகைக்காரங்க ஒரு 20 பேருக்கு விருந்து வச்சார். நல்ல விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் சாவித்திரி. அப்போ தான் சொன்னார், இந்த பங்களாவை நாளைக்கு நான் காலி செய்கிறேன், இந்த பங்களாவை நான் விற்றுட்டேன்னு சொன்னார். சாவித்திரி அளவில்லை, பத்திரிகைக்காரங்க எல்லாரும் அழுதும். அதேமாதிரி மனோரமா சொந்த படம் எடுத்தார், சோகத்தை சந்தித்தார். அதே போல் நல்ல சின்ன சின்ன வேஷங்கள், காமெடி வேஷங்கள் பண்ணார். ஆபீஸ் பையனாக இருந்து சினிமா நடிகனாக மாறிய கஞ்சா கருப்பு ஒரு சொந்த படம் எடுத்தார், முருகன் 4 Wheels. அந்த படம் அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் காலி பண்ணி கடனாளி ஆகிடுச்சு. அப்புறம் பொண்டாட்டி ஃபிசியோதெரப்பி தெரிஞ்சால அவருக்கு ஒரு மருத்துவ சாலை வைத்திருக்கிறார். ஃபிசியோதெரப்பி செஞ்சு புருஷன் கடனை அடைச்சார் கஞ்சா கருப்பு மனைவி. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். சொந்த படம் எடுத்து சோகத்தை சந்தித்த நடிகர்கள் ஏராளம். அந்த மாதிரி மன்னர் வகைரா படம் எடுத்து
4,50 கோடி ரூபா கடனில் மாட்டிக்கிட்டு இப்போது 1 வருஷ தண்டனை பெற்றிருக்கிறார் நடிகர் கமல். என் கணவன் படுக்கை அறையில் வீடியோ வைத்து அந்த வீடியோக்களை நண்பரிடம் பகிர்ந்து கொண்டான். நடிகை மோனிஷா கண்ணீர் பேட்டி. சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் நடிகை மோனிஷா தன்னுடைய விவாகரத்து மற்றும் கணவனுடைய அயோக்கியத்தனத்தை பகிர்ந்து கொண்டார். நடிகை மோனிஷா சின்னத்திரையில் நாம் இருவர் நமக்கு இருவர், சின்னத்தம்பி, பூவே பூச்சுடவா ஆகிய தொடர்களில் நடித்து பெயர் பெற்றவர். அழகானவர், இளமையானவர், நன்றாக நடிக்கக்கூடியவர். இந்த டிவி தொடரில் நடிக்கும்போது பல நடிகைகள் தொட்டு பேசுறது, ஸ்பர்சிக்கிறது, அப்புறம் ஹக் பண்ணுறது, இந்த மாதிரியான காட்சிகள் வரும்போது உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டது அது தொடர்ந்து காதலாக மாறுகிறது. காதல் அப்புறம் லிவிங் டுகெதர். அப்புறம் லிவிங் டுகெதர் ஆன பிறகு ஏன்பா நாம தான் எல்லாம் ஐட்டமை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சின்னத்திரை நடிகைகள் சினிமாவிலே ஜோடியாக நடித்தது போல் வாழ்க்கையிலையும் ஜோடியாகிடுறாங்க. மோனிஷாவும் தன்னுடன் நடித்த கதாநாயகனுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். முதல்ல 2 வருஷம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் திடீரென்று கணவருடைய போக்கில் மாறுதல் ஏற்பட்டது. சொல்கிறார் மோனிஷா, என் மேலே சந்தேகப்பட்டார். என் புடவை ஜாக்கெட்டு இதெல்லாம் சோதிக்க ஆரம்பித்தார். அப்புறம்தான் தெரிந்தது அவர் படுக்கறையிலே ரகசியமாக கேமரா செட் பண்ணி உடலுறவு காட்சிகள், நிர்வாண காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களிடம் அதை போட்டு காண்பித்திருக்கிறார். இதை கேள்விப்பட்டதும் அப்படியே கூனி குறுகி செத்தது போன்ற உணர்வுக்கு வந்திருக்கிறார் மோனிஷா. இதை பற்றி கேட்டிருக்காரு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னா, ஆமாம் எனக்கு காசு தேவை பண்ணேன், என்னோடய நண்பர்கள் அதை விரும்பினாங்க, காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சரி நம்ம விவாகரத்து பண்ணிடுவோம், வேண்டாம்ப்பா இனிமேல் உன்னோட சங்காத்தமே வேண்டாம், அவன் பிரிஞ்சிடுவான் என்று சொல்லியிருக்கிறார் மோனிஷா. பிரிஞ்சிடுறதா? அப்போ நீ வரதட்சணை கொடுத்திய 100 பவுன் 100 சவரன் தங்க நகை, அதை நான் திருப்பி தர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நாசமாக போ, 100 பவுன் நகையும் வச்சுக்க, என்னையை விட்டுரு அப்படின்னு சொல்லி விவாகரத்து கேஸு போட்டிருக்காரு. விவாகரத்து அன்றைக்கு அந்த விவாகரத்து உறுதியான பிறகு தீர்ப்பு நீதிபதி சொன்ன உடனே நீதிமன்றத்திலே துள்ளி குதித்து கைத்தட்டியிருக்காரு. என்னம்மா இது கோர்ட்டு அப்படின்னோடனே, இல்லை சார் இவ்வளோ நாள் நான் புழுங்கி போய் வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் இருந்தேன், இப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது, அதெல்லாம் துள்ளி குதிச்சா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மோனிஷா. இது எவ்வளோ பெரிய துயரம்! எந்த ஒரு பெண்ணுக்குமாவது இது நேரணுமா? ஒரு புருஷனே தன்னுடைய படுக்கையில் கேமரா வச்சு தானும் மனைவியும் அனுபவித்த காட்சிகளை படமாக்கி அது நண்பர்களுக்கு போட்டு காமிச்சிருக்கான். இந்த அயோக்கிய பேர் என்ன செய்ய? தூக்கில் தொங்க விட வேண்டாமா இவனை? நல்ல வேளை அந்த நடிகர் பேரை சொல்ல நாம் விரும்பலை. வேற என்ன செய்ய? நாடு இப்படி தான் இருக்கு. இம்ரான் கானை காதலித்த பிரபல தமிழ் நடிகை. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் முன்னணி வீரர் இம்ரான் கான். அவர் பாகிஸ்தான் பிரதமராகவும் கொஞ்ச நாள் இருந்தார். அவரை நான் நடித்து கொண்டிருந்த போது காதலித்தேன் என்று ஒரு நடிகை சொல்லியிருக்கிறார். அவர் பெயர் ஜெயசுதா. ஓப்பனாக சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் நடிகையாக இருக்கும்போது இம்ரான் கானை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் 2 கல்யாணம் பண்ணேன், 2 கல்யாணம் விவாகரத்தில் முடிஞ்சது. ஏன்னா நான் சந்தோஷமாக இல்லை. முதல் கணவனையும் விட்டு பிரிந்தேன், 2வது கணவனையும் விட்டு பிரிந்தேன். அப்புறம் 3வதாக என்னை கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் விரும்பினார்கள். போதும்பா சாமி, இனிமேல் கல்யாணமே வேண்டாம், தனியாகவே சந்தோஷமாக இருந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் ஜெயசுதா. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கிங் டிவி சேனலில் பார்த்து வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.